தமிழர்களுக்கு வணக்கம். வணக்கம். நேற்று டிவிகே மாநாடு நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா, ஏங்க சொல்கிறீங்க? டிவிகேனுடைய கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னா, விஜய் அதை பற்றி பேசவே இல்லை. 2வது, அதை கூட விடுங்க, அங்கே சாராய் பாட்டில் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க, சேரெல்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க. பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து வீசுகிறாங்க, நாயை வீசுகிற மாதிரி வீசுகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னங்க இது மாதிரி ஒரு மீட்டிங் என்னைக்கு எங்கேயும் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. என்ன இது? இப்போவே இவ்வளோ அராஜகம், இவங்க ஆட்சிக்கு வந்தால் எவ்வளோ அராஜகம். இந்த விஜயனுடைய குஞ்சில் முடி முளைக்காத குஞ்சு பசங்களுக்கு சொல்கிறேன். 2வது, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ங்கிறாரு விஜய். இது தமிழ்நாடு, இங்கே தமிழ் தேசியம் மட்டும் தான் பேசணும். திராவிடம் ஏற்கனவே 55 வருஷமாக பேசி ஒரு மண்ணு செய்யலை. சரிங்களா? நீங்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்கள் இடத்துல போய் நீங்கள் வேலை போராட்டத்துலேயும் எல்லா பிரச்சனைலையும் கலந்துக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறீங்க, மக்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறீங்க. இது போராட்டம் அல்ல. நீ என்ன நினைக்கிற? ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி அரசியல் பண்ணிட்டு ஜெயிச்சிடலாம். உடனே கட்சி ஆரம்பித்தார், உடனே கட்சி பேர் வச்சார், உடனே சிஎம் ஆயிடுவாரம்மா. நீங்கள் நினைக்கிற ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி அப்படியே வீட்டில் இருந்தால் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது வேலைக்காகாது. ஏற்கனவே ஒரு திராவிடன் நாட்டை குட்டிச்சவராக்கிட்டான். திராவிடன் 2 திராவிடர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட விஜய், நீ என்ன செய்வே? திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுகிறாரா? இல்லை. வைகோ பேசலை, ராமதாஸ் பேசலை, ஸ்டாலினே பேசலை, எடப்பாடியார் பேசலை, கமல் பேசலை, யாருமே பேசலையப்பா. விஜயும் பேசலையப்பா. தமிழ் தேசியம் யார் பேசுகிறா? தமிழ் தேசியம் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக 15 வருடங்களாக மக்களோடு கூட்டணி ஒருத்தன் இருக்கிறானப்பா. தேடுங்கப்பா, தேடுங்க. வித்தியாசமான ஒரு அரசியல் பண்ணுறாரப்பா. உலக நாடுகளில், இந்தியா நாட்டிலே இது மாதிரி ஒரு அரசியல் இல்லை. நான் உற்று கண்ட தலைவர்னு சொல்லாதீங்க, என்ன போராளிங்கன்னு சொல்கிறாரு. வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி எங்கேயும் பார்த்ததில்லை இந்த உலகத்திலேயே. வெளிநாட்டில் கூட பார்த்ததில்லை. ஆனால் வித்தியாசமான ஒரு அரசியல்வாதினா செந்தமிழ் சீமான் மட்டும்தான்ப்பா. சீமான் மட்டும்தான். அவரை செய்கிற ஒவ்வொரு அரசியலும் உற்று நோக்கி பார்க்குறேன் நான். பெஸ்ட்டு. ஆனால் தமிழ் தேசியத்தை பிடிக்காத சில எச்சைகள் தமிழ் தேசியத்தை பற்றி குறை சொல்லுவாங்க. சீமான் அப்படி பண்ணார் இப்படி. சீமான் எப்படி பண்ணாலும் நல்லது தான்டா எங்களுக்கு. ஓகேயா? தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். அவர் எடுத்து வச்சிருக்க கொள்கை கோட்பாடு கரெக்டு. ஜாதி ஓட்டு தீட்டு, எந்த திருட்டு பையனோட கூட்டணி இல்லை. 15 வருஷம் மக்களோட தான் கூட்டணி. சீமான் பெஸ்ட்டு. மீதி அரசியல்வாதிகளாக தமிழகத்தில் வேஸ்ட்டு.